நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை தோற்றதால் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் இருவரும் நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றனர். இந்த நிலையில் ஒருநாள் தொடருக்கு பிறகு நடந்த BCCI மீட்டிங்கில் 2 வீரர்களை இந்திய அணியில் இருந்து நீக்க வேண்டும் என கம்பீர் கோரிக்கை வைத்திருக்கிறாராம். பிரசித் கிருஷ்ணா, ரவீந்திர ஜடேஜா இருவரும் தான் அந்த வீரர்களாம். பிரசித் கிருஷ்ணா, ஜடேஜா 2 பேருக்கும் போதுமான அளவு வாய்ப்பு கொடுத்தாகிவிட்டது. எனவே அவர்களுக்கு பதிலாக அர்ஷ்தீப் சிங், அக்சர் படேல் 2 பேரையும் அணியில் எடுத்துக் கொள்ளலாம். ராணாவால் பேட்டிங்கிலும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது எனக்கு தெரியும். இதனால்தான் அதிக ரன்களை விட்டுக் கொடுத்த போதிலும் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். தற்போது ராணா பேட்டிங்கில் தன்னை நிரூபித்து விட்டார். பந்துவீச்சில், பவர் பிளேவில் அபாரமாக செயல்படுகிறார். டெத் ஓவர்களில் அதிக ரன்களை விட்டுக் கொடுக்கிறார். அந்த குறையை சரி செய்ய ராணாவுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும். ராணா மற்றும் டெத் ஓவர்களில் அபாரமாக பந்து வீசிவிட்டால் ஹார்திக் பாண்டியாவுக்கு மாற்றாக டெஸ்டில் நீண்ட காலம் விளையாட வைக்க முடியும் என்று கம்பீர் ஆலோசனை வழங்கியிருக்கிறாராம். எனவே ஒருநாள் தொடரில் இனி பிரசித் கிருஷ்ணா, ரவீந்திர ஜடேஜாவுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது என தெரிகிறது.